பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா என்என்சி நார்ம்ஸ் 2021 வெளியானதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான் அந்த டவுட். அது ஒரே கான்செப்ட், அதாவது ஒரே விஷயத்த 2 ஆங்கிள்ல கேட்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்றது, இந்த விஷயத்த பத்தி நாங்க எத்தனையோ கன்சல்டன்ட்ஸ் கிட்ட போய் கேட்டோம். எத்தனையோ பேர நாங்க அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அவங்க யாருமே இத பத்தி சொல்லல. பட் நீங்க மட்டும் தான் இத பத்தி பேசுறீங்க. இத பத்தி எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. அவங்க எல்லாம் எந்த கண்ட்ரில படிச்சாலும் அது சேஃப் தான் சார். நீங்க இந்தியாக்கு வந்து டாக்டரா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது ஒரு சைடுல இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்றது. இந்த குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், இது சேஃப், இங்கே போகலாம், ஜார்ஜியா போகலாம், வியட்நாம் போகலாம், ரஷ்யா போகலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இவங்க மட்டும் தானே இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாதது இவங்களுக்கு தெரியுமா, இவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொரு சைடுல இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே விஷயம் தான். இத பத்தி நாங்க நெறைய கன்சல்டன்ட்ஸ் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க இத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்ல. நீங்க ஒருத்தவங்க தான் இத பத்தி தெளிவா எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அத இன்டெப்த்தா எந்தெந்த நாட்டுக்கு போனா, எந்தெந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வரும். இந்தியாவுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தா ஈஸியா இந்தியால வந்து நம்ம டாக்டர் ஆக முடியும். அந்த நாட்டிலேயே என்னென்ன என்எம்சி நார்ம்ஸ் செட் ஆகுது, செட் ஆகல அப்படின்னு இன்டெப்த்தா நீங்க மட்டும் தான் எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. அதனாலவே நாங்க உங்ககிட்ட அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த 2 விதமான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே விஷயம் தான் டவுட் அண்ட் கன்ஃபியூஷன். அதாவது என்எம்சி நார்ம்ஸ் 2021க்கு அப்புறமா சில நாடுகள்ல நம்ம போய் படிக்கக்கூடாது. இல்ல அந்த நாடுகள்ல படிச்சா லைசென்ஸ் வாங்குறது கஷ்டம் அப்படின்றத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம மட்டும் தான் அத சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் என்னன்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். என்எம்சி நார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க எந்த நாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிச்சாலும், அந்த நாட்டுல நீங்க ஒரு டாக்டரா, இண்டிபெண்டன்ட் டாக்டரா வேலை செய்றதுக்கான லைசென்ஸ வாங்கிட்டு இந்தியாக்கு வரணும். அதாவது அந்த நாடு இந்தியன் என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க போய் படிக்கக்கூடிய நாடு உங்கள ஒரு டாக்டரா அங்கீகரிக்கணும். நீங்க அந்த நாட்டுல டாக்டரா வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அனுமதி குடுக்கணும். அதுதான் லைசென்ஸ்ன்னு சொல்றோம். அந்த அனுமதிய வாங்கிட்டு, அந்த லைசென்ஸ வாங்கிட்டு நீங்க இந்தியாக்கு வாங்க. ஏன் இந்த மாரி ஒரு சட்டம் இந்தியன் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம போய் படிக்கக்கூடிய நாடே, அந்த நாட்டுல உங்கள டாக்டரா அலோவ் பண்ணல வேலை செய்றதுக்கு. அப்படின்னா, அந்த நாட்டுடைய எம்பிபிஎஸ் படிப்பு எந்த மாரி ஒரு தரத்துல இருக்கும்? அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஸோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிப்போட தரம் கம்மியா இருந்தா மட்டும் தான் அந்த நாடு உங்கள அக்செப்ட் பண்ணாம இருக்கணும். ஈக்குவலான நல்ல ஒரு தரத்துல இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்கு டாக்டரா வேலை செய்றதுக்கான அனுமதி குடுக்கணும் இல்லையா? சோ இதுதான் நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய பாயிண்ட். நீங்க போய் படிக்கக்கூடிய நாட்ல உங்கள இண்டிபெண்டன்ட் டாக்டரா வேலை செய்றதுக்கான அனுமதி, அதாவது கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களோ, அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு லைசென்ஸ் குடுத்திருக்கணும். அத வாங்கிட்டு இந்தியாக்கு வாங்க. நானும் உங்களுக்கு லைசென்ஸ் தரேன். அப்படிங்கிறது தான் நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய ரூல். சோ இந்த விஷயத்த பத்தி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அவங்க கேட்கறது, "நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. நீங்க மட்டும் தான் சொல்றீங்க" அப்படிங்கிற ஒரு விஷயம். நாங்க மட்டும் தான் இத சொல்றதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, நாங்க வெறும் அட்மிஷன் இண்டஸ்ட்ரியில இல்ல. நாங்க எங்களுடைய வேலை ஒரு கண்ட்ரில அட்மிஷன் வாங்கி தரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட முடியல. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யாரால வேணும்னாலும் இன்னைக்கு அட்மிஷன் போட்டு தர முடியும். ஏன்? ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டால கூட இத பண்ண முடியும். வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியா அட்மிஷன் வாங்கி தந்துர முடியும். சோ அந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஈஸி ஸ்டெப் அங்கயோட எங்க ப்ராசஸ் முடியல. எங்களுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிஷன் போடுற ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா இந்தியாக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோல். ஸோ இந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும்ன்றத பார்த்து நம்ம பண்றோம். எங்க மூலியமா அட்மிஷன் போடுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நாங்க கவுன்சிலிங் குடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எந்தெந்த நாடுகள்ல ஃபாலோ பண்ணா நீங்க இந்தியாக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா, ஒரு லைசென்ஸ்டு டாக்டரா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு தரோம். சில நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்எம்சி ரூல்ஸ் 2021க்கு அப்புறமா
அவங்களுடைய நாட்டுல லைசென்ஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யால ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லைசென்சிங் எக்ஸாம் எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்படும். அதை எழுதி நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த லைசென்ஸ் வாங்குற ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ எந்த நாட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியா நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு லைசென்ஸை வாங்கிட்டு இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கறத தான் பார்க்கணும். அதுக்கான கவுன்சிலிங் தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இல்ல இந்த பர்டிகுலர் நாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணாலும் நாங்க அதுக்கான ஹெல்ப்பையும் கொடுக்குறோம். அந்த நாட்டுக்கு போய் படிச்சுட்டு எப்படி நீங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு லைசென்ஸ்டு டாக்டரா வேலை செய்ய முடியும். அதுக்கு என்னென்ன ஹெல்ப் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்க போய் படிக்கக்கூடிய நாட்டுல லைசென்ஸ் வாங்குறதுக்கு தனியா எக்ஸாம் இருந்தது. அதாவது எம்பிபிஎஸ் டிகிரி எக்ஸாம் தாண்டி ஒரு எக்ஸாம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா சில நாடுகள்ல எக்ஸாம் இல்லாமயே லைசென்ஸ் கொடுத்துடுறாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ற நாட்டுல எக்ஸாம் இருந்தது அப்படின்னா, ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் நாங்க உங்களுக்கு அந்த லைசென்சிங் எக்ஸாம்க்கான கோச்சிங்கும் ப்ரொவைட் பண்றோம். அதாவது எங்க மூலியமா அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கோச்சிங்கை ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குறோம். இது எப்படி எங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நாங்க as I told you அட்மிஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணல. எங்களோட இன்னொரு பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லைசென்சிங் எக்ஸாம்க்கான ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி, அதாவது கோச்சிங். ஸோ நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன்க்ளூடிங் டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம் இருந்ததுன்னா அந்த ட்ரைனிங்கான கோச்சிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால எங்களால உங்களுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியுது. திஸ் இஸ் த செகண்ட் ரீசன். நாங்க ஏன் இதை சொல்றோம், மத்தவங்க ஏன் அதை சொல்லல அப்படின்னு பேரண்ட்ஸ் நீங்க கேட்கும் பொழுது அதுக்கான பதில், முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னா, நாங்க அந்த லைசென்சிங் இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி இருக்கிறதுனால எந்த நாடுகள்ல என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் சட்டங்கள் இருக்கு, அந்த நாட்டுல நீங்க லைசென்ஸ் வாங்கணும் ஒரு டாக்டர் அப்படின்னா அதுக்கான சட்டங்கள் என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி எங்க லீகல் டீம் ஆராய்ச்சி பண்ணி நாங்க அதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாடுகள்ல எக்ஸாம் இருந்தா அதுக்கான கோச்சிங்கும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அந்த எக்ஸாமை உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ இதனாலதான் எங்களால உங்களுக்கு அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், ஏன் நாங்க மட்டும் அதை சொல்றோம் அப்படின்னு கேட்கறதுக்கு, எங்களுடைய கோல் நான் முன்னமே சொன்ன மாதிரி அட்மிஷன் மட்டும் கிடையாது. ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரை நீங்க இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோல். இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் நாங்க இதை உங்களுக்கு வெளிப்படையா சொல்லி அட்மிஷன் போடுறோம். அண்ட் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு அந்த நாட்டுல லைசென்சிங் எக்ஸாம் இருந்ததுன்னா அதுக்கான கோச்சிங் கொடுக்குறோம். அண்ட் அந்த நாட்டுல அந்த எக்ஸாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இல்லாம அந்த நாட்டுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யால நான் சொன்ன மாதிரி ரஷ்யன் லாங்குவேஜ்லயே நீங்க எழுதணும். வியட்நாம்ல லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வியட்நாமீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சர்டிபிகேட்னு ஒன்று வச்சிருக்கணும். அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணாதான் வியட்நாம் லா பிரகாரம் உங்களுக்கு லைசென்ஸே கொடுப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜை நீங்க கத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கத்துக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அதுக்கான கோச்சிங்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் இயர் நீங்க முடிச்சு வரும்போது நீங்க கண்டிப்பா அதுல நல்ல தேர்ச்சி பெற்று ப்ரொஃபிஷியன்ட்டா இருப்பீங்க. அண்ட் தேர்ட் திங் இஸ் FMGE கோச்சிங்கும் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் கொடுப்போம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ், பல நாடுகள்ல நான் சொன்ன மாதிரி நாங்க ஆல்ரெடி லைசென்சிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க எந்த நாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னாலும், யூஎஸ் போகணும்னா USMLE எழுதணும், ஆஸ்திரேலியானா AMC, ஒரு நாடுகளுக்கு ஒரு லைசென்சிங் எக்ஸாம் இருக்கு. துபாய் மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போய் வேலை செய்யணும்னா DSJ மாதிரி கல்ஃப் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அடிஷ்னலாக உங்களுக்கு பேக்கேஜாக நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதெல்லாம் எங்க மூலியமா நீங்க அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா இந்தியால வேலை செய்யறதுக்கு தகுதியானவங்களா மட்டும் இல்லாம நீங்க வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகணும், டாக்டரா வேலை செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்க கூடவே சேர்த்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணோம்.